கலிஞ்சர். கலிஞ்சர் கோட்டை இந்திய வரலாறுல எத்தனையோ கோட்டைகளை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் எதிரிகளால் ஒருபோதும் வெல்ல முடியாத, காலத்தால் அழிக்க முடியாத ஒரு கோட்டைன்னு சொன்னால் அது உத்தரப்பிரதேசத்தோட பாந்தான்ஜ மாவட்டத்தில் இருக்க கலிஞ்சர் கோட்டை தான். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. இதை பற்றி முழுசாக சொல்கிறேன், கேளுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். 800 அடி உயரமான மலையுச்சியில் அமைஞ்சிருக்க இந்த கோட்டை வெறும் போர்களுக்காக மட்டும் இல்லைங்க, பல மர்மங்களும் ஆன்மீகம் நிறைந்த ஒரு அதிசய கோட்டையாக தான் பார்க்கப்படுது. இந்த கோட்டை சண்டேலா மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு. சரி, யார் இந்த சண்டேலா மன்னர்கள்னு பார்த்தா, புகழ்பெற்ற இந்த கஜுராஹோ கோயில்கள் கட்டியிருக்காங்கல்ல, அவங்க தானே தெரிய வந்திருக்கு. இந்த கோட்டைக்கு 7 வாயில்கள் இருக்கு. ஒவ்வொரு வாயில்களுமே ஒரு தனித்துவமான பாதுகாப்பு முறை கொண்டிருக்கு. முகலாய மன்னன் ஹிமாயூன் இந்த கோட்டையை கைப்பற்ற முயற்சி செஞ்சு தோத்து போயிருக்காருங்க. கிபி 1745 இந்த கோட்டையை முற்றுகையிட்ட போது வெடிமருந்து விபத்தில் சிக்கி மாபெரும் சக்கரவர்த்தியான ஷெர்ஷா சூரின்றவர் இங்கேயே உயிரிழந்திருக்காரு. ஆனால் அப்பொழுதுமே கலிஞ்சர் கோட்டைக்கு எந்த சேதமுமே ஏற்படலை. இந்த கோட்டையோட மிக முக்கியமான ஒரு பகுதி நீலகண்ட கோயில்னு சொல்லப்படுது. இந்த இருக்கக்கூடிய சிவலிங்கம் மேலே எப்போவுமே நீர் சொட்டி கொண்டே இருக்கும் அப்படின்னும், வறட்சி காலத்துலையுமே இங்கே நீர் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நீர் எங்கேருந்து வருதுன்ற கேள்வி இன்றைக்குமே ஒரு புரியாத ஒரு புதிராகத்தான் இருக்குது. கோட்டையோட சுவர்களிலும் பாறைகளிலும் மிக நுணுக்கமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. விஷ்ணுவோட அவதாரங்களும் நடனமாடக்கூடிய அப்சரஸ்களோட சிலைகளும் நாம் பார்த்து வியந்து போகிற அளவுக்கு இருக்குது. காலங்கள் மாறினாலும் பேரரசுகள் வீழ்ந்தாலும் கலிஞ்சர் கோட்டை இன்னுமே அதோட கம்பீரத்தையும் மர்மத்தையும் தக்க வச்சுட்டு தான் இருக்கு. இந்தியாவோட இந்த ரகசியத்தை பற்றி, அறியப்படாத பொக்கிஷத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.